காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம vlogல இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா சண்டே அவுட்டிங் தான். இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஒரு 7:30 மணிக்கு மேலே நாங்கள் ஈரோடு வரைக்கும் போயிருந்தோம். அங்கே போயிட்டு டெக்ஸ் வேலி போயிருந்தோம். சரி, அங்கே போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு கேமிங் சென்டர்லாம் இருக்கும் குழந்தைங்களுக்கு, அதெல்லாம் விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஆல்ரெடி இங்கே வந்தது ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என் பையனை வந்து இந்த இடத்துக்கு 2வது தடவை கூட்டிகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் கூட்டிகிட்டு வரும்போது டைம் ஆயிடுச்சு. 8 மணிக்கு போனனால இது க்ளோசிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். மிச்ச ட்ரெஸ் கடையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த டைம் வந்து சரி நம்ம முன்னாடியே போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிளான் பண்ணி போயிட்டோம். உள்ளே வந்து குட்டீஸாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சாக்ஸ் போட்டுட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு போய்க்கோங்க. சின்ன பசங்களுக்கு வந்து 30 ரூபா, பெரியவங்களுக்கு வந்து 50 ரூபா சாக்ஸுக்கு. நம்ம வந்து பேரண்ட்ஸ்லாம் உள்ளே போய் இந்த மாதிரி விளையாட முடியாதுங்க. வெளியிலேருந்து தான் வாட்ச் பண்ண முடியும். உள்ளே வந்து நம்ம குழந்தைங்கள கைட் பண்ணுறதுக்கு அப்படின்னே ஒருத்தங்க இருப்பாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் போகிற டைமு க்ளோசிங் டைமு யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேர்த்தையும் உள்ளே அலோவ் பண்ணாங்க. நாங்கள் 2 பேருமே போய் என் பையன் கூட ஜாலியாக விளையாண்டோம். இவ்வளோ நேரமாக நான் இதில் ஏறுடா விளையாடுன்னு நான் சொல்லிகிட்ருந்தேன். அவன் ஏறவே இல்லை. பயந்து பயந்து நின்றுட்டுருந்தான். அவங்க அப்பா வந்து ஏறுடா தம்பி, அப்பா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஏறுறான். பசங்களாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் அப்பா தான் ஹீரோ அப்படின்னு இதில் பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கும் எங்கள் அப்பா ஞாபகம் வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் அவங்கள பின்னாடியே போக சொன்னேன். அவங்க அப்பா சொன்ன உடனே அதில் உட்காந்து வரத்துக்கும் அவன் ரெடி ஆகிட்டான். ஓகேன்ற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ஏறி போய் வந்துட்டான். அப்பான்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும். ஆனால் இங்கே வந்து 25 மினிட்ஸுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமிங் வச்சுருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொரு கேம்ஸையும் குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடி முடிக்கிறதுக்கே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். இதில் 25 மினிட்ஸ் அப்படிங்கிறது போது நம்ம எல்லாத்தையுமே வேகமாக விளையாடிட்டு வரணும். பெரியவங்கன்னா ஓகே, குழந்தைங்கன்னா வரவே மாட்டாங்க. அங்கே இன்னும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நல்லா சூப்பரான கிட் எல்லாமே இருந்துச்சு. நல்லா ஜாலியாக விளையாண்டான். எங்கே போனாலுமே அவனுக்கு வண்டி தான். ஆம்பளை பசங்க அப்படின்னாலே வண்டி தானா, இல்லை எல்லா குழந்தைங்களுக்கும் வண்டி தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கே போனாலும் வண்டி தான். ஆனால் வெளியில் போய் இந்த மாதிரி விளையாடுற இடத்துல வந்து அவன் என்னையோட அவங்க அப்பாவை தான் நிறைய தேடுவான். அப்பான்னு தான் கூப்பிட்டான். அங்கே உள்ள நான் மட்டும்தான் போயிருந்தேன். நான் மட்டும் உள்ளே போய் விளையாட வச்சுட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் பிளான் பண்ணி. ஆனால் இவன் என் கூட வந்து விளையாடவே இல்லை. உள்ளே இருந்துட்டு அப்பாவான்னு தான் கூப்பிட்டான். அதனால் நாங்கள் 2 பேருமே உள்ளே போய் விளையாண்டோம். நான் மட்டும் வெளியிலேருந்து பார்த்துட்ருக்க முடியாதுல்ல அப்படின்னு நானும் சேர்ந்து உள்ளேயே போனேங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் ஈரோட்டில் இருக்கீங்க, அந்த சர்க்கிளில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இங்கே போய் உங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஆனால் இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 25 மினிட்ஸுக்கு 150 அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஒரு 45 மினிட்ஸாச்சும் இருந்திருக்கலாம். 25 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களே சொல்லுவாங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்கின சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்துட வேண்டியதான். நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சாக்ஸ் வந்து எடுத்துகிட்டே போயிடுங்க வீட்டிலேருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வாங்கினோம். அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறம் இந்த காரில் வந்து நம்ம போகணும் அப்படின்னா ஒரு 2 ரவுண்டுக்கு 50 ருபீஸ். இது பரவாயில்ல, ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தா அவன் விடவே மாட்டான். எங்கெங்கெல்லாம் வண்டி காரோ அதை அவன் விட மாட்டான். சரி, ஓகே, அவனோட சந்தோஷம் தானே நம்மளோட சந்தோஷம்னு எல்லாத்தையும் அதுலேயும் உட்கார வச்சு விளையாட வச்சாச்சு. அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு. இந்த மாதிரி காரெல்லாம் ஓட்டணும் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணால் அவன் வந்து ரொம்ப சோகமாயிட்டாங்க. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம்.